ரிஃப்ளெக்ஷன். ஸோ 45 டிகிரியில் இதில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அது அப்படியே டிராவல் பண்ணியிருக்கு போட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த ஆர் வந்து பாருங்க, நீங்க இந்த படத்தில் கொடுத்ததுனால இது 45னால இது 45ன்னு போட்டுறாதீங்க. படத்தில் அப்படித்தான் தெரியுது கேட்டுங்களா? பாருங்க இது 45 வந்திருக்கு. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா டிராவல் ஆன மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்க பார்த்து போட்டு 45 தானே வருது ஆருக்கு. அதனால ஆர் 45 வச்சு போட்டுடலாமா அப்படின்னா பண்ண முடியாதுங்க. ஏன்னா இன்சிடென்ட் இப்படி வருதுன்னா ரெஃப்ராக்டர் ரே வந்து ஸ்னெல்ஸ் நல்லா யூஸ் பண்ணி தான் நம்ம போட முடியும். ஆனா இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராப்ளம் மாதிரியே தான் இதுவும். இதுல எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னு பார்ப்போம். இதுல பாருங்க 2 கேஸ் எழுதணும் முதல்ல. ஓகேங்களா? 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு. பாருங்க. முதல்ல இந்த இன்டர்ஃபேஸ் வரையில இது எனக்கு இன்சிடென்ட்டா இருக்கு. இது எனக்கு ரிஃப்ராக்ஷனா இருக்கு. ஃபர்ஸ்ட். அடுத்தது பாருங்க. இந்த போயிட்டு டாப் சர்ஃபேஸ்ல இன்டர்ஃபர் ஆகுது. கேட்டுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க சைடு சர்ஃபேஸ்ல போய் இதை அடிச்சு ஹிட் பண்ணிட்டு திருப்பி பாருங்க அப்படியே உள்ளுக்குள்ளேயே வந்துருச்சு. கம்ப்ளீட்டா ரிஃப்ளெக்ஷன் நடந்துருச்சு. ரைட். அப்பன்னா இங்க என்ன நடந்திருக்கு? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த ரே இப்படி வந்திருக்கு உள்ள வந்து இந்த இன்டர்ஃபேஸ் கிராஸ் பண்ணி உள்ளுக்குள்ள வந்துருச்சு. மீடியத்துக்குள்ள வந்துருச்சு. வந்துட்ட அப்புறம் அந்த மீடியத்தோட இன்னொரு சர்ஃபேஸ்ல ஹிட் பண்ணிட்டு ஹிட் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க இது வழியா ரெஃப்ராக்ஷன் நடக்கல. இது வழியா என்ன நடக்கல? ரெஃப்ராக்ஷன் நடக்காம கம்ப்ளீட்டா ரிஃப்ளெக்ஷன் நடந்துருச்சு. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த ஆங்கிள் இருக்குங்களா? இந்த ஆங்கிள் வந்து என்ன ஆயிடுச்சு இப்போ 90 டிகிரியா மாறி இருக்குது. சரிங்களா? ரெஃப்ரெக்ஷன் ஆங்கிள் 90. அது வச்சுக்கணும். சரி. இப்போ இது எல்லாம் வச்சு எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நான் ஸ்டென்சில் அப்ளை பண்றேன். இது வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். பாயிண்ட் ஏ. இன்டர்ஃபேஸ் இங்கே முதல்ல வைக்கல அட் ஏ. சரி. அப்போ ஸ்டென்சில் அப்ளை பண்ணல என்ன வருதுங்க? அட் பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கங்களேன். அட் பாயிண்ட் ஏ. சரி. என்ன எழுதலாம்? சைன்ல எழுதல. சைன் ஐ பை சைன் ஆர். இது வந்து இது மீடியம் 1. ஏன்னா இது இங்கிருந்து தான் போறேன். இன்சிடென்ட் இங்க நடக்குது. இது மீடியம் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ sin i பை sin r க்கு என்ன ஃபார்முலா வச்சிருப்பீங்க? n2 பை n1 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். சரி. உங்களுக்கு தெரியும் இன்சிடென்ட் ஆங்கிள் எவ்வளவு எனக்கு இப்போ 45. ஸோ sin 45 டிவைடட் பை sin r ஈக்குவல் டு n2. இப்போ n1ங்கிறது என்னது எனக்கு? ஏர். கேட்டுங்களா? பாடி வெளியே இருக்கு. அப்போ n1 வந்து 1. n2 எனக்கு தெரியாது. இப்போ sin 45க்கு என்னது? 1/√2வா? அப்போ 1/√2 sin 45க்கு டிவைடட் பை இந்த n2 கீழே வந்துருது ஈக்குவல் டு sin r. sin r எழுதிக்கிட்டேன். சரி. இவங்க இப்ப என்ன ஒண்ணும் இல்ல அந்த ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் வந்து அது கூட கேட்கல அவங்க. கொஸ்டின் இன்னொரு படிச்சுப்போம். ஓகே. the condition of total internal reflection அது கொடுத்துருக்காங்க. total internal reflection நடக்குதா? of the ray will be satisfied if the refractive index of the block இந்த பிளாக்குக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஓகேங்களா என்னவா இருந்திருந்ததுன்னா ஓகே இதுக்கு ஒரு வேல்யூ இருந்திருக்கணும். அவங்க அந்த கண்டிஷனை சொல்றாங்க. அந்த வேல்யூ எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கணுங்கிறாங்க. அப்போ இந்த n2 கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல சரி இது எழுதியாச்சு. சைன் ஆர் பிரகாரம் எழுதிட்டேன். இதுமே நீங்க என்ன கொஞ்சம் டஃப் கொஸ்டின் தான். ஏன்னா பாருங்க சைன் ஆர் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? n2 தான் இருக்கு. வேற எப்படி இன்னொரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும்? அதுக்கு தான் நீங்க என்ன 2 இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டாங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க இங்கேயும் போய் ஹிட் பண்ணுது. கேட்டுங்களா? ஹிட் பண்ணி இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரி. இப்போ இதில் கவனிங்க. இப்போ இது வந்து ஆருங்க. பாருங்க இது அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை ட்ரீட் பண்ணுங்க. இது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. இது வந்து எனக்கு 90 டிகிரி. இது ஆர். அப்போ இது எனக்கு என்னவா இருக்கும்? இந்த ஆங்கிள் தீட்டான்னு இருக்கிறது இது வந்து 90.
இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்ல எழுதுனோம்னா இந்த நேரம் எனக்கு என்ன எழுதலாம் டீட்டாவை 90 minus R. 90 மைனஸ் ஆர். சரிங்களா? அதாவது நான் என்ன கேட்கறேன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கங்கிறேன். எடுத்துக்கிட்டு இதை வந்து அவங்க ஆறுன்ட்டாங்க, இதை வந்து டீட்டாங்கிறாங்க. இது எனக்கே தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிறகு அது 90 டிகிரியில் இருக்குங்கிறாங்க. நான் இந்த டீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்ல எழுதணும் அப்படிங்கிறேன். அப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு ட்ரையாங்கிளில் மொத்த ஆங்கிளை கூட்டினா சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் என்னது ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வந்துருக்கும். கேட்டுங்களா? ரைட். அதில் ஆல்ரெடி இது 90 போயிடுச்சு. கேட்டுங்களா? ஸோ 90 ப்ளஸ் ஆர் ப்ளஸ் வந்து என்னது டீட்டா. கேட்டுங்களா? மூணையும் கூட்டினா டீட்டா ஆர் 90 மூணையும் கூட்டினா எனக்கு வரும். அப்போ டீட்டா ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு என்னலாம் 90. அப்போ டீட்டா எனக்கு என்ன ஆயிரும் 90 மைனஸ் ஆர். ஒன்று இப்படி எழுதலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இது 90 போயிடுச்சு. அப்போ இதையும் கூட்டினா எனக்கு 90 வரணும். அப்போ டீட்டா ஈக்குவல் டு 90 மைனஸ் ஆர்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? இதுல டவுட் இருக்கா? சரி, No, sir. இப்போ கவனிங்க. இப்போ அடுத்தது என்ன பண்றோம், இப்போ ரெஃப்ராக்டடா இருந்த ரே வந்து இப்போ எனக்கு இன்சிடென்ட்டா மாறுதுங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ இது இன்சிடென்ட்டா மாறிடுச்சு. புரியுங்களா? இன்சிடென்ட்டா மாறிடுச்சு. இப்போ இது மீடியம் 1 நான் எடுத்துப்பேன். இது எனக்கு என்னது மீடியம் 1. இது வந்து மீடியம் 2. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து இப்படி வெளியே போயிருக்கணும். ஆனா அது எனக்கு என்ன போச்சுன்னா நேரா வந்தது இந்த ரே இப்படியே பண்ணி எனக்கு டோட்டலா இன்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆகி அது இப்படி போயிடுச்சு. புரியுதுங்களா? டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் நடந்ததுனால எனக்கு இப்படி போயிடுச்சு. அப்போ இந்த நேரம் என்ன பண்றேன், நான் பாயிண்ட் பின்னு வைக்கிறேன். இந்த இடத்த என்ன வைக்கிறேன் நான் பி அப்படின்னு வைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் டெரிவேஷன் மாதிரியான ப்ராப்ளம், பட் வேற வழி இல்லை, நான் போட்டு தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் யோசிக்கணும்னா நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ப்ராப்ளம் பார்த்தா தான் நமக்கு வரும். ஸோ அட் பாயிண்ட் பி. ரைட்டுங்களா? சரி, இப்போ பாருங்க. டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் எனக்கு நடந்துருச்சு. இப்போ இன்சிடென்ட் ஆகல நான் எழுதுறேன் சைன். ஓகே, சைன் ஐ எழுதுறேன். சைன் ஐ எழுதியிருந்து டீட்டாவை நான் போட்டிருப்பேன். இந்த டீட்டா தான் நீங்க 90 மைனஸ் ஆர்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. டிவைடட் பை சைன் ஆர் எழுதுறேன். ஸோ n2 பை n1 போடுறேன். இப்போ n2 எனக்கு என்னவா இருக்கும்? n2 என்ன ஆகும்? n2ங்கிறது என்னது? ஏர்ல வச்சிருக்கிறேன். கேட்டுங்களா? அப்போ ஏருடைய வேல்யூ, ஏர் ஆர் வேக்கம் எல்லாத்துக்குமே வேல்யூ எப்பவுமே எப்படி முன்னதான் இருக்கும், 1 மாறிடுது. கேட்டுங்களா? n2 வந்து 1. ஸோ n1ங்கிறது அந்த மீடியம். n1ங்கிறது எனக்கு என்ன இருக்கும்? மீடியம். ஸோ இங்க பாருங்க, இங்க முதல்ல வைக்கல n2ன்னு வச்சு பாத்தீங்களா? அதே தான் இப்போ இங்க n1. இந்த n2 n1 ஒன்று தான். நொட்டேஷன் மட்டும் மாத்திருக்கேன். எதுக்கு? அந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி. அதனால நீங்க n2 வேற n1 வேற கிடையாது. ரைட்டுங்களா? தம்பி இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரியுது. கஷ்டமான என்ன, அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த மீடியம் 2ன்னு வச்சுக்கிட்டு ஏர் வந்து 1ன்னு வச்சிருந்தேன். இப்போ செகண்ட் கேஸ் எழுதியில அதே மீடியத்துக்கு நொட்டேஷன் கொடுக்கல. ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்து வெளியே போகுது. இப்போ இன்சிடென்டா எது ரெஃப்ராக்ஷனா நடந்துச்சோ அதுவே இப்போ இன்சிடென்டா எடுத்துக்கிட்டேன். அப்போ நொட்டேஷன் பண்ணல என்ன பண்றேன்னு இப்போ மீடியம் 1க்குள்ள இருந்து 2க்கு வெளியே போகுதான்னு பாக்குறேன். ஸோ அப்போ 2 அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஏர் ஆர் வேக்கம் ஆயிடுச்சு. அப்போ n2 1 ஆயிடுச்சு. அப்போ இந்த மீடியத்தை டிஃபைன் பண்ணல n1 பண்றேன். அப்போ சைன் எழுதியில நீங்க கேட்டீங்கன்னா சைன் வந்து எனக்கு டீட்டா வந்து 90 மைனஸ் ஆர் அப்படின்னு வருது. டிவைடட் பை எனக்கே தெரியும் பாருங்க, இது கிரிட்டிக்கல் ஆங்கிள் எல்லாம் தாண்டி வச்சுக்கட்டுங்களா? கிரிட்டிக்கல் ஆங்கிள் எல்லாம் தாண்டி போனா கண்டிப்பா ரெஃப்ராக்ஷனோட என்ன வந்திருக்கும்? சைன் 90. கேட்டுங்களா? ஏன்னா டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ராக்ஷன் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது சைன் 90 போயிருக்கும், 1 இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த நேரம் பாருங்க, இப்போ 1 பை n1 ஈக்குவல் டு இந்த சைன் 90 மைனஸ் டீட்டா எப்படி எழுதலாம்?
sin 90 minus theta equal to cos cos theta எழுதலாம் cos r எழுதலாம். இதெல்லாம் ரூலுங்க. sin 90 minus theta equal to இது வந்து நம்ம ஃபார்முலா படிச்சு வச்சுக்கணும். sin 90 minus theta equal to cos theta அப்படி. ரைட். அப்போ cos r வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு 1/n1. இந்த n1 எதுக்கு எழுதிட்டீங்க நீங்க? இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, இந்த பிளாக் இது வந்து பிளாக்கு யாருக்கு கிடையாது, கரெக்டுங்களா? இந்த n2ம் எதுக்கு தான் நீங்க நோட்டேஷன் பண்ணிருக்கீங்க? பிளாக் எழுதிருக்கீங்க. அப்ப ரெண்டுமே ஒண்ணு தான், கரெக்டுங்களா? ரைட். அதே மாதிரி இந்த ட்ரிக்னாமெட்ரிக்ல இன்னொரு ஃபார்முலா வச்சிருப்பீங்க. என்ன வச்சிருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா sin ஸ்கொயர்டு தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர்டு தீட்டா 1 வச்சிருப்பீங்க. ரைட். அப்ப sin r எழுதிருக்கீங்களா? இப்ப தீட்டாங்கிறது வந்து இங்க r. அப்ப அதை இதே மாதிரி எழுதிக்கலாம். ஆங்கிள் என்னன்னா sin ஸ்கொயர்டு r பிளஸ் cos ஸ்கொயர்டு r ஈக்குவல் டு 1. அப்ப sin r என்ன எழுதிருக்கீங்க நீங்க? 1/√2 1 இனிமேல் இதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன். n1 பாருங்க, n1 இங்க சொன்ன n1 ஆகட்டும், இந்த n2 ஆகட்டும், ரெண்டுமே என்னன்னா n ஆஃப் பிளாக். அதனால நான் nbன்னு வச்சுக்கிறேன். n ஆஃப் பிளாக், அந்த பிளாக் தான் கேட்கறாங்க nb என்னன்னு. அப்ப இது nbன்னு வச்சுக்கிறேன். நல்லா நோட் பண்ணிட்டீங்களா? n2 n1 எல்லாமே பிளாக் சொன்னதுனால நான் நோட்டேஷன் இனிமேல் n1 n2 போடாம nbன்னு போட்டுக்கிறேன். அப்போ 1/√2 into 1/b nb ஹோல் ஸ்கொயர் பிளஸ் cos ஸ்கொயருக்கு எழுதுது. cos ஸ்கொயருக்கு என்ன வருது? 1/nb nb ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இருக்கு. அப்ப இது ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? இதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? ஸோ 1/2 into 1/nb ஹோல் ஸ்கொயர் ஆயிடுச்சு. பிளஸ் இங்க சிம்பிளா 1/nb ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஆகுது. இதுக்கப்புறம் எழுதுறதுக்கு இடம் வேற இல்லையா? சரி, இங்க எழுதுறேன். இந்த கேப் எழுதுறேன். ஸோ இது எப்படி எழுதலாம் நீங்க? 1 இந்த n ஸ்கொயர் காமனா வெளியே எடுக்கலாமா? 1/nb பிளாக்கு உண்டானது. அதனால nb ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்தேன்னா 1/2 பிளஸ் 1 ஆயிருதுங்களா? ஈக்குவல் டு 1. அப்ப இது 3/2 ஆயிடுச்சா? ஒன் பை என்பி ஸ்கொயர். இது வந்து எனக்கு என்ன ஆயிரும்? ஆஃப் பிளஸ் 1 கூட்டினீங்கன்னா 3/2 ஈக்குவல் டு 1 ஆகும். அப்போ எப்படி எழுதலாம்? 3/2 இந்த என்பி ஸ்கொயர் மேல கொண்டு போயிருங்க. என்பி ஸ்கொயர் ஆயிடும். இதுக்கப்புறம் என்பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/2னா என்பி வேணா ரூட் எடுக்கணுமா? அப்ப ரூட் எடுத்தோம்னா ஃபைனலா என்பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3/2ன்னு வரும். ஃபைனல் ஆன்சர் இங்க எழுதியிருக்கிறேன். NB ஈக்குவல் டு √3/2. அப்போ ஆன்சர் எங்க இருக்கு? இங்க ஆப்ஷன் சி.